ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் மறுபடியுமாக மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே நம்ம மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் ஒவ்வொரு சீஷருடைய வாழ்க்கையை குறித்து சிந்தித்தோம். இன்னைக்கு தொடர்ச்சியாக முதல் 15 வசனங்களில் முதல் 2 வசனங்களை வாசித்து அதை சிந்திக்கலாம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம் இடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் ஆவன என்பதுதான். இது கடவுளுடைய வார்த்தை. கர்த்தர் தனது வார்த்தையின் மூலமாக நம்மளோடு பேசுவார். இது இந்த மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனக்கென்று சீஷர்களாய் இருந்தவர்களை அழைத்து அதில் 12 பேரை தெரிவு செய்து அவர்களை அப்போஸ்தலர்கள் என்று அவர்களுக்கு ஒரு பட்டம் கொடுத்து அவளை இந்த ஊழியத்தில் அனுப்புவதை தான் பார்க்குறோம். இது முதல் பதவி நியமன ஆராதனை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த இயேசுவுக்கு அநேக சீஷர்கள் இருந்தாங்க. எல்லாரும் சீஷர்களாக இல்லை. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 66வது வசனத்தில் அது முதல் அவருடைய சீஷர்கள் அவரை விட்டு பின்வாங்கி போனார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். எல்லாரும் சீஷர்கள். அந்த சீஷர்களில் ஒரு குறிப்பிட்ட 12 நபரை கர்த்தர் தெரிவு செய்து அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பட்டம் கொடுத்து அவர்களை இந்த ஊழியத்தில் அனுப்பிச்சார் என்று நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது ரொம்ப குறிப்பாக பார்க்கணும், 12 பேர் தான் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த நம்பர் 12 அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த 12 பேர் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், இயேசுடைய சீடராக இருந்தவர்கள் அப்போஸ்தலராக இயேசு கிறிஸ்துவினால் அவர் உயிரோடு இருந்த நாட்களிலே நியமிக்கப்பட்டவர்கள் தான் அந்த 12 பேர். சரியா? அவர்கள் யார் அப்படின்னு சொன்னா, இயேசுவின் இடத்திலே கற்றுக்கொண்டவர்கள், இயேசுவை பின்பற்றுகின்றவர்கள் என்று நாம் பார்க்கிறோம். இயேசுவுக்கு அநேக சீஷர்கள் இருந்தார்கள். அதுல 12 பேர். அந்த 12 பேர்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு பெயர் அப்போஸ்தலர்கள் அப்படின்னு சொன்னா, அப்போஸ்தலன் அப்படின்னு சொன்னா அனுப்பப்பட்டவன் அப்படின்னு சொல்லி. அப்ப அனுப்பப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி இயேசுவை பற்றிய செய்தியை இந்த உலகிற்கு சொல்ல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அனுப்பப்பட்டவர்கள். இப்ப இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். அது இல்லை, அது வேதபூர்வமா தவறு. ஏன்னா அப்போஸ்தலன் அப்படின்னு சொன்னா அவனுக்கான ஒரு தகுதியை குறித்து வேதாகமமே சொல்லுது. நீங்க பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது 21-22 வசனங்கள்ல பார்க்கும் பொழுது அப்போஸ்தலருடைய தகுதி, குவாலிஃபிகேஷன் ஆஃப் அன் அப்போஸ்டல் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அவங்க அந்த தகுதி என்ன அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவை நேரடியாக கண்டவர்கள், அவரால் அழைப்பை பெற்றவர்கள். அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா அவரோடு இருந்தவர்கள், அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியா இருக்க வேண்டும், அற்புத அடையாளங்களை செய்பவர்களாக இருக்க வேண்டும். இந்த 10ஆம் அதிகாரத்துல முதல் வசனமும் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலும் இது சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அது மாத்திரம் இல்ல, இவர்கள் சபையினுடைய அஸ்திபாரங்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இவங்களுக்கு பேர் தான் அப்போஸ்தலர்கள். இவங்களை தாண்டி அப்போஸ்தலர்கள் கிடையாது. இதுல ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்கணும், எபேசியர் 2:20 சொல்லும் பொழுது அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். ஆக இன்னைக்கு விசுவாசிகள் சரியான முறையில புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, இன்னைக்கு அப்போஸ்தலர்கள் கிடையாது, அப்போஸ்தலர்கள்னு இன்னைக்கு சொல்லி கொண்டு இருக்கிறவர்கள்லாம் வேதத்துக்கு முரணானவர்கள், தவறானவர்கள். ஏன்னா நீங்க வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கும் பொழுது 2ஆம் வசனத்துல எபேசு திருச்சபைக்கு எழுதும் பொழுது அவர் சொல்றாரு, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் அப்படின்னு சொல்றாரு. எப்ப வேதம் எழுதப்பட்டு கொண்டிருக்கிற காலகட்டத்திலே எபேசு திருச்சபையில பொய்யான அப்போஸ்தலர்கள் இருந்திருக்கிறாங்க. அவங்க பொய் அப்படின்னு சொல்லி எபேசு திருச்சபை மக்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது இன்னைக்கு நம்மளுடைய வேலை. இன்னைக்கு பொய்யான அநேகர் என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னா அப்போஸ்தலர்னு சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. இந்த காலை நேரத்துல ஒரு சரியான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அப்போஸ்தலர்லாம் கிடையாது. அப்போஸ்தலர்னா உயிர் தெரிந்த கிறிஸ்துவ கண்டவர்கள் மாத்திரம்தான். அவர்கள் 12 பேர் தான். இவர்கள் தான் திருச்சபையினுடைய அஸ்திபாரங்கள். இன்றைக்கு இருக்கிறது கள்ள போதனை, கள்ள அப்போஸ்தலர்கள். இதை குறித்து இந்த காலை நேரத்துல புரிந்து கடவுளை மகிமைப்படுத்தி சரியான வேதத்தை போதிக்கிற திருச்சபையில இருந்து கிறிஸ்துவை அறிந்து வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் பாராட்டுவாராக. ஆமென்.